டூரிங் டாக்கீஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். வாங்க லென்ஸ் நிகழ்ச்சிக்கு போகலாம். என்னம்மா முதல் கேள்வி? இப்போல்லாம் ஏன் ஜேம்ஸ் பாண்ட் பாணியில் திரைப்படங்கள் தமிழில் உருவாகிறது இல்லை? அண்ட் இப்போ இருக்க நடிகர்களில் ஜேம்ஸ் பாண்டுடைய படத்தில் நடிக்கிறதுக்கு எந்த நடிகர் பொருத்தமாக இருப்பாருன்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு வேலூர்லேருந்து விஜயகுமார் கேட்டிருக்காங்க. இன்றைக்கு தமிழ் சினிமா உலகம் தொழில்நுட்பத்துறையிலே மிகப்பெரிய முன்னேற்றத்தை கண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு சூழலில் ஜேம்ஸ் பாண்ட் பாணி படங்களை இப்போ எடுத்தால் நம்மால் நிச்சயமாக பிரம்மாண்டமாக எல்லோரும் பார்த்து வியக்கின்ற அளவில் எடுக்க முடியும். அப்படிப்பட்ட படங்கள் இருந்தால் நிச்சயமாக ரசிகர்கள் மத்தியிலும் மிகப்பெரிய வரவேற்பை பெறும் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. இன்றைக்குள்ள நடிகர்களில் ஜேம்ஸ் பாண்டா நடிக்க சரியான நடிகர் அப்படின்னு நான் நினைக்கிறது அஜித்தை. ஒன்று அஜித்தை போட்டு ஜேம்ஸ் பாண்ட் பாணி படங்கள் எடுக்கலாம், இல்லைன்னா அஜித் மாதிரி உள்ள அழகான தோற்றம் உள்ள ஒரு இளைஞரை வச்சு அது போன்ற படங்கள் எடுக்கலாம். அந்த மாதிரி இளைஞர் வச்சு அந்த படத்தை எடுத்தால் அந்த இளைஞர் அந்த சினிமா உலகத்திலே நிலை பெறுவதற்கு கூட அந்த படம் அவருக்கு நிச்சயமாக உதவும். இப்போ இருக்க புதுமுக நடிகைகளுக்கு எவ்வளோ சம்பளம் தராங்கன்னு திருச்சியிலேருந்து கனக சண்முகம் கேட்டிருக்காங்க. கதாநாயகனாகவும் கதாநாயகாவும் நடிக்கின்ற புதுமுக நடிகைகளை மனதில் வைத்து கொண்டு தான் நீங்கள் இந்த கேள்வியை கேட்டிருக்கீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். மண்வாசனை திரைப்படத்தை நான் தயாரித்த போது அந்த படத்திலே கதாநாயகன் நடித்த பாண்டியன், ரேவதி ஆகிய 2 பேருக்குமே சம்பளம்னு பார்த்திங்கன்னா 6000 ரூபாய் தான். ஆனால் இன்றைக்கு புதுமுகமாக சினிமா உலகத்தில் அடி எடுத்து வைக்கின்றவர் கூட ஆரம்பத்திலேயே குறைந்தது 25 - 30 லட்ச ரூபா கேட்குறாங்க. 90களுடைய மத்தியில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் ஒவ்வொரு படம் நடிக்கும் பொழுதும் இது என்னோட கடைசி படம், இது என்னோட கடைசி படம்னு சொன்னதா தகவல் வருதே, அது உண்மையா? அப்படி சொன்னாருன்னா அது எதனால சொன்னாருன்னு கோயம்புத்தூர்லேருந்து கேசவன் கேட்டிருக்காங்க. எனக்கு தெரிந்து இதுவரையிலே எந்த ஒரு காலகட்டத்திலும் ரஜினிகாந்த் இதுதான் என்னுடைய கடைசி படம் என்று எப்போதும் சொன்னதில்லை. கூண்டுக்கிளி திரைப்படத்துக்கு அப்புறமா ஏன் நடிகர்கள் சிவாஜி கணேசன் சார் அண்ட் எம்ஜிஆர் 2 பேரும் சேர்ந்து நடிக்கலன்னு திருச்சியிலேருந்து ஸ்ரீராம் கேட்டிருக்காங்க. கூண்டுக்கிளிக்கு பின்னாலே எம்ஜிஆரும் சிவாஜியும் இணைந்து நடிக்கலைன்னா அதுக்கு மிக முக்கியமான காரணம் கூண்டுக்கிளி திரைப்படம் வெற்றி பெறாது தான். அந்த படம் மட்டும் வெற்றி பெற்றிருந்தால் நிச்சயமாக தொடர்ந்து ஒரு 7-8 படங்களாவது அவர்கள் இருவரும் இணைந்து நடித்திருப்பார்கள். அதுக்கு பின்னால் பார்த்திங்கன்னா சிவாஜி ஒரு பக்கத்தில் வேகமாக வளர்ந்து விட்டார், இன்னொரு பக்கம் எம்ஜிஆர் வேறொரு தளத்திலே மிக பிரமாதமான ஒரு வளர்ச்சியை அடைந்து விட்டார். அந்த காலகட்டத்திலே எம்ஜிஆருக்கு என்று தனியாக ஒரு ரசிகர் கூட்டம் இருந்தது, அதே மாதிரி சிவாஜிக்கு என்று தனியாக ஒரு ரசிகர் கூட்டம் இருந்தது. எல்லாம் தாண்டி இந்த 2 ரசிகர்களுக்கு இடையே மிகப்பெரிய மோதலும் அந்த காலகட்டத்தில் இருந்தது. அதன் காரணமாகத்தான் வளர்ச்சி அடைந்ததற்கு பின்னாலே அவர்கள் 2 பேரும் சேர்ந்து அந்த படத்திலும் நடிக்கல. எம்ஜிஆர் சார் இயக்கின படங்கள்ல உங்களுக்கு ரொம்பவும் பிடித்த திரைப்படம் எதுன்னு பரமக்குடியிலிருந்து பாண்டியன் கேட்டிருக்காங்க. எம்ஜிஆர் இயக்கிய படங்களில் என்னை மிகவும் கவர்ந்த படம்னா அது நாடோடி மன்னன் திரைப்படம் தான். நடிகர் அஜித் இயக்குனர் சிவாவோட சேர்ந்து இயக்குனர் சிவாவுக்கு ஒரு வெற்றி படம் தருவாரான்னு சாத்தூர்லேருந்து ரவிக்குமார் கேட்டிருக்காங்க. அடுத்து சிவாவோடு இணைந்து பணியாற்ற வேண்டும் அப்படின்ற எண்ணத்தில் தான் சிவா இருக்கார். என்னுடைய அடுத்த படத்தை நீங்கள் டைரக்ட் பண்ணுங்க அப்படின்னு சிவா கிட்ட கூட அஜித் கேட்டதாக நான் கேள்விப்பட்டேன். அப்போ அஜித்துக்கிட்ட சிவா தான் நான் வெளியில் ஒரு வெற்றி படத்தை கொடுத்து விட்டு வந்துடுவேன் என்று சொல்லியிருக்கிறார். ஆனால் அவங்க உறவு இருக்க அது மிகவும் நெருக்கமாகவும் இறுக்கமாகவும் இருக்கிறது என்பது உண்மை. நடிகர் திலகம்ன்ற பட்டம் சிவாஜி சாருக்கு ஒரு ரசிகரால் வழங்கப்பட்டது உண்மையான சென்னையிலிருந்து கல்யாணம் கேட்டிருக்காங்க. நடிகர் திலகம் என்ற பட்டம் ஒரு திரை ரசிகரால் தான் சிவாஜிக்கு வழங்கப்பட்டது அப்படின்றது உண்மைதான். அந்த திரை ரசிகர் இருக்காரு, அவர் பேசும் படம் வாசகராகவும் இருந்தார். அதனால் பேசும் படம் பத்திரிகை ஒரு கடிதத்தை எழுதிய அவர் சிவாஜிக்கு நடிகர் திலகம் என்ற பட்டத்தை சூட்டினால் என்ன என்ற கேள்வியை கேட்டிருந்தார். அதை உடனடியாக ஏற்றுக்கொண்டு பேசும் படம் பத்திரிகை நடிகர் திலகம் என்ற பட்டத்தை சிவாஜிக்கு சூட்டியது. நட்சத்திரங்கள் வருமான வரித்துறை அதிகாரிகளை தவிர வேற யாரை பார்த்து பயப்படுவாங்கன்னு சென்னையிலிருந்து லலிதா கேட்டிருக்காங்க. நட்சத்திரங்கள் முன்னெல்லாம் தயாரிப்பாளர்கள் இயக்குநர்களுக்கு மிக அதிகமாக பயப்பட்டு கொண்டிருந்தார்கள். ஒரு காலகட்டத்தில் தயாரிப்பாளர்கிட்ட அவங்களுக்கு பயம் அடியோடு போய்விட்டது. டைரக்டர்கிட்டையாவது கொஞ்சம் பயம் இருந்தது. எனக்கு தெரிந்து இப்போது நட்சத்திரங்கள் பயப்படுறதுன்னா இந்த சமூக ஊடகங்களை பார்த்து மட்டும்தான். நவரச நாயகன் கார்த்திக் சார் தாத்தாவாக போறாருன்னு வர தகவல்கள் உண்மையா? அண்ட் கார்த்திக் சார் அடுத்து திரைப்படத்தில் நடிக்கிறாரா? அண்ட் கௌதம் கார்த்திக் அடுத்து நடிக்கிற திரைப்படங்களை பற்றின தகவல்களை ஷேர் பண்ண முடியுமான்னு திருநெல்வேலியிலேருந்து கண்ணன் கேட்டிருக்காங்க. கார்த்திக் தாத்தாக போகிறாரா என்பதை பற்றி கௌதம் கார்த்திக் இன்னும் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கலை. கார்த்திக் எந்த புதிய படத்திலும் நடிப்பதாக தெரியல. அதுக்கு முக்கியமான காரணம் கார்த்திக் யாரோடும் தொடர்பிலே இல்லாதது கூட இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். கௌதம் கார்த்திக் 2 திரைப்படங்களில் நடித்துக் கொண்டிருக்கிறார். துருவ நட்சத்திரம் திரைப்படம் எப்போதான் ரிலீஸ் ஆகும்? மதகஜராஜா திரைப்படம் வெளிவந்த மாதிரி இந்த திரைப்படமும் ரிலீஸ் ஆனால் நல்லா இருக்குமே, ஏன் இந்த படத்தை வெளிக்கொண்டு வரதுக்கு யாரும் முயற்சிக்கல? அண்ட் ஜிவிஎம் மட்டும்தான் இதுக்கான எஃபர்ட் எடுக்கணுமா? சியான் விக்ரம் எஃபர்ட் எடுக்க மாட்டாரான்னு முகமது கேட்டிருக்காங்க. மதகராஜா படத்துக்கும் துருவ நட்சத்திரத்துக்கும் என்ன முக்கியமான வித்தியாசம் அப்படின்னா இந்த படத்துடைய பொருளாதார சுமை இருக்கே அது கொஞ்சம் கூடுதல். அதன் காரணமாக தான் இவ்வளவு முயற்சி எடுத்தும் கௌதம் வாசுதேவனால அந்த படத்தை வெளிக்கொண்டு வர முடியல. ஆனாலும் அவர் தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறார் என்பது தான்
உண்மை. நடிகர்கள் டெல்லி கணேஷ் அண்ட் டெல்லி குமார் இவங்களுடைய பேருக்கு முன்னாடி டெல்லின்னு பேர் வரதுக்கான காரணம் தெரிஞ்சா ஷேர் பண்ண முடியுமான்னு திருச்சியிலேருந்து பாலு கேட்டிருக்காங்க. டெல்லி கணேஷ், டெல்லி குமார் ஆகிய இருவருமே ஒரு காலகட்டத்தில் டெல்லியில் இருந்தவங்க. டெல்லியில் இருந்தபோதே நாடகங்களை நடித்து கொண்டிருந்தவங்க தான் இவங்க 2 பேரும். அதன் காரணமாகத்தான் அவருடைய பெயரோடு நம்முடைய தலைநகரத்தினுடைய பெயரும் இணைந்து கொண்டது. நடிகர் அஜித்தினுடைய திரையுலக பயணத்தில் குட் பேட் அக்லி திரைப்படம் ஒரு வித்தியாசமான படமா அமையுமான்னு சாத்தூர்லேருந்து ரவிக்குமார் கேட்டிருக்காங்க. அஜித்தினுடைய திரை வாழ்க்கையில் குட் பேட் அக்லி வித்தியாசமான ஒரு திரைப்படமாக அமையுமா அப்படின்னு எனக்கு தெரியல. ஆனால் நிச்சயமாக ஒரு வசூல் சித்திரமாக அமைய வாய்ப்பு இருக்கு. நடிகை சாய் தன்ஷிகா நல்லா தானே நடிக்கிறாங்க, ஆனால் அவங்களுக்கு ஏன் நிறைய பட வாய்ப்புகள் வழங்கப்படலை? இப்போ ஏதாவது திரைப்படத்தில் நடிக்கிறாங்களா? அண்ட் அவங்கள நீங்கள் பேட்டி எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கான்னு ஆலந்தூர்லேருந்து காவியா கேட்டிருக்காங்க. தமிழ் சினிமாவிலே நன்றாக நடிக்க தெரிந்த நடிகையாக சாய் தன்ஷிகா மட்டுமா இருக்காங்க? அது மாதிரி பல பேர் இருக்காங்க. இங்கே எல்லா திறமைசாலிகளுக்கும் உரிய அங்கீகாரம் கிடைத்து விடுவதில்லை அப்படின்றது தான் உண்மை. சாய் சித்ரா நிகழ்ச்சியில் நிச்சயமாக சாய் தன்ஷிகா இடம் பெறுவார். கவிஞர் வாலி எழுதின தொட்டால் பூமலரும் பாடலை நியூ படத்துக்காக இசையமைப்பாளர் ஏஆர் ரஹ்மான் சார் ரீமிக்ஸ் பண்ணியிருந்தாரு. அப்போ ஏஆர் ரஹ்மான் சார் வாலி சார் கிட்ட அனுமதி வாங்கி தான் ரீமிக்ஸ் பண்ணாரா? அண்ட் இப்போ வாலி சாருடைய பாடலை ரீமிக்ஸ் பண்ணணும்னா யார்கிட்ட அனுமதி வாங்கணும்னு சாத்தூர்லேருந்து ரவிச்சந்திரன் கேட்டிருக்காங்க. பொதுவாக பாடல்களை ரீமிக்ஸ் பண்ணுகின்ற எந்த இசையமைப்பாளரும் கவிஞர்கிட்ட அதற்கான உரிமையை கேட்டு பெறுவதாக தெரியல. இசையமைப்பாளர்கிட்ட தான் அதுக்கான உரிமையை கேட்குறாங்க. இசையமைப்பாளர் அல்லது அந்த பாடலின் உரிமையை யார் வைத்திருக்கிறார்களோ அவங்கக்கிட்ட அதுக்கான அனுமதியை பெற்றாக வேண்டும். சார், பெரிய தம்பி படத்துல அந்த பையன் காமெடி சீன் உருவான விதத்தை பத்தி சொல்லுங்க. எப்படி சார் அந்த சீனை திங்க் பண்ணீங்க? அந்த சீன் எடுக்கும் பொழுது நடந்த சுவையான தகவல்கள் இருந்தால் ஷேர் பண்ண முடியுமான்னு பழனியிலிருந்து கார்த்திகேயன் கேட்டிருக்காங்க. பெரிய தம்பி படத்தில் இடம்பெற்றிருந்த அந்த பையன் சம்பந்தப்பட்ட காமெடி சீன் இருக்கு, அது நான் உருவாக்கியதில்லை. இப்போ ஒத்த ஒட்டு முத்தையா அப்படின்னு ஒரு படம் வெளிவந்தது இல்லையா, கவுண்டமணி நடித்து. அந்த படத்தின் இயக்குனரான ராஜகோபால் தான் பெரிய தம்பி படத்துக்கான காமெடி ட்ராக் எழுதினார். அவர் உருவாக்கிய கேரக்டர் தான் அந்த பையன் கேரக்டர். காலத்தால அழியாத பல நல்ல பாடல்களை தந்தது இசையமைப்பாளர் ஏஆர் ரஹ்மான் சாரா அல்லது இசையமைப்பாளர் இளையராஜா சாரான்னு சாத்தூர்லேருந்து ரவிக்குமார் கேட்டிருக்காங்க. காலத்தால் அழிக்க முடியாத பாடல்களை தமிழ் சினிமாவிலே தந்த இசையமைப்பாளர்னு பார்த்தீங்கன்னா பல பேரை சொல்லலாம். ஜி ராமநாதன் சொல்லலாம், எம்எஸ் விஸ்வநாதன் சொல்லலாம், கே மாதவனை சொல்லலாம், இப்படி பலரை சொல்லிக்கொண்டே போகலாம். ஆனால் உங்களுடைய கேள்வியை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஒப்பீடு இளையராஜா, ஏஆர் ரஹ்மான் ஆகிய இருவருக்கிடையே இருக்கிறது. அவங்க 2 பேரில் பார்த்தீங்கன்னா காலத்தால் அழிக்க முடியாத பல பாடல்களை தந்ததுன்னா அந்த பெருமை இளையராஜாவையே சேரும். நேசிப்பாயா படத்தினுடைய ஓடிடி ரிலீஸ் எப்போன்னு கேஜிஎஃப்லேருந்து லிவிங்ஸ்டன் கேட்டிருக்காங்க. நேசிப்பாயா படத்தினுடைய ஓடிடி உரிமைகள் இன்னும் விற்கப்படலை அப்படின்னு நினைக்கிறேன். விற்கப்பட்டால் உடனடியாக ஓடிடியில் அந்த படம் வெளியாகும். நடிகை பிரமிளா திரும்பவும் படங்களில் நடிப்பாங்களான்னு வேலூர்லேருந்து கந்தசாமி கேட்டிருக்காங்க. பிரமிளா இப்போது அமெரிக்காவில் தான் இருக்காங்க. திரும்பவும் திரைப்படங்கள் நடிக்கின்ற ஆர்வம் அவருக்கு இருப்பதாக தெரியல. பிரதீப் ரங்கநாதன் அண்ட் இவானா பேர் திரும்பவும் சேர்ந்து நடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? அப்படியே சேர்ந்து நடித்தாலும் அது பிரதீப்பனுடைய டைரக்ஷனில் இருக்குமா அல்லது வேறு டைரக்டருடைய டைரக்ஷனில் அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கான்னு காயல்பட்டினம்லேருந்து முகமது கேட்டிருக்காங்க. பிரதீப், இவானா இருவரும் இப்போது இணைந்து நடிப்பதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் குறைவாக இருப்பதாகவே நான் நினைக்கிறேன். பிரதீப்பை பொறுத்த வரைக்கும் இப்போ பல திரைப்படங்களை தொடர்ந்து அவர் நடித்து கொண்டிருக்கிறார். இப்போதைக்கு இயக்குகின்ற எண்ணம் பிரதீப் ரங்கநாதனுக்கே இருக்கிறதா எனக்கு தெரியல. கதாநாயகன் அண்ட் கதாநாயகி தவிர ஒவ்வொரு துணை நடிகர்களுக்கும் தனித்தனி கேரவன் பயன்படுத்துவாங்களான்னு சாத்தூர்லேருந்து ரவிச்சந்திரன் கேட்டிருக்காங்க. கேரவனுடைய எண்ணிக்கை என்பது படத்தில் நடிக்கின்ற நட்சத்திரங்களுக்கேற்ப மாறிக்கொண்டே இருக்கும். மிகவும் பிரபலமான நடிகர்கள் நடிக்கின்ற படம்னா நிச்சயமாக 8 முதல் 10 கேரவன்களை இப்போல்லாம் பயன்படுத்துகிறாங்க. ஏன்னா கதாநாயகிக்கு ஒரு கேரவன் கொடுக்கணும், கதாநாயகனுக்கு ஒரு கேரவன் கொடுக்கணும், இயக்குனருக்கு ஒரு கேரவன் கொடுக்கணும். அந்த படத்திலேயே சண்டை காட்சி இடம்பெற்றால் சண்டை காட்சியை இயக்குகிறாரே அந்த ஸ்டண்ட் இயக்குனர், அவருக்கு ஒரு கேரவன் கொடுக்கணும். இது போக அந்த படத்திலேயே குணச்சித்திர வேடங்கள் நடிக்கின்ற முக்கியமான கதாபாத்திரங்கள் நடிக்கிறவங்க இருக்காங்கல்ல, அவங்களுக்கும் தனித்தனி கேரவன்கள் தேவைப்படும். அடுத்து இன்று ஒரு தகவல். இயக்குனர் திலகம் என்று தமிழ் சினிமா உலகினரால் இன்று வரையிலே போற்றப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒரு இயக்குனர் தான் KS கோபாலகிருஷ்ணன். அவருடைய பல திரைப்படங்கள் வசூலிலே மிகப்பெரிய சாதனையை படைத்த படங்கள். அப்படிப்பட்ட KS கோபாலகிருஷ்ணன் எந்த சூழ்நிலையில் எப்படி இயக்குனரானார் அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கு உங்களோடு இந்த நிகழ்ச்சியிலே நான் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். அவர் இயக்குனரான முதல் திரைப்படம் சாரதா என்ற திரைப்படம். அந்த படத்தினுடைய கதையை AL சீனிவாசன் என்ற தயாரிப்பாளரிடம் சொன்னார் KS கோபாலகிருஷ்ணன். தாம்பத்திய உறவு கொண்டால் கணவன் இறந்து விடுவான் என்பதனால கன்னியாகவே இருக்கின்ற ஒரு பெண்ணினுடைய கதை தான் சாரதா.
இந்த கதையை பொறுத்த வரைக்கும் கத்தி மேல் நடக்கிற மாதிரியான ஒரு கதை. சரியான ஒரு இயக்குனர் அமைந்தால் தான் அந்த கதையை அழகாக திரையிலே சொல்ல முடியும் என்று நினைத்த ஏஎல் சீனிவாசன் யார் இந்த படத்தை இயக்கினால் நன்றாக இருக்கும் என்று அந்த படத்துடைய கதாசிரியரான KS கோபாலகிருஷ்ணனுமே கேட்டார். KS கோபாலகிருஷ்ணன் அப்போது பிரபலமாக இருந்த ஒரு 3-4 இயக்குனருடைய பெயரை சொன்னார். அவங்க எல்லோருமே அப்போது பல படங்களை இயக்கி கொண்டிருந்தார்கள். உடனடியாக இந்த படத்தை இயக்குவதற்கான சூழல் அப்போது அமையலை. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஏஎல் சீனிவாசன் ஒரு 3-4 இயக்குனருடைய பெயரை இவருக்கு பரிந்துரைத்தார். அந்த பெயர்களை எல்லாம் கேட்ட KS கோபாலகிருஷ்ணன், நீங்கள் சொன்ன இந்த இயக்குனர்லாம் இந்த கதையை இயக்கிறதா இருந்தால் நிச்சயமாக இந்த கதையை அவங்க கொண்டுடுவாங்க. அவங்க இந்த கதையை கொள்றதுக்கு பதில் இந்த கதையை எழுதின நானே இதை கொண்டுட்டு போகிறேன் என்று அந்த படத்துடைய தயாரிப்பாளரான ஏஎல் சீனிவாசனிடம் கேட்டிருக்கிறார். அந்த இயக்குநர்களை பற்றிய விமர்சனத்தை KS கோபாலகிருஷ்ணன் நகைச்சுவையாக இப்படி சொன்ன பாணி ஏஎல் சீனிவாசனுக்கு ரொம்பவும் பிடித்திருந்தது. அதனால் KS கோபாலகிருஷ்ணன் மேலே அவர் கோவப்படாமல், சரி அப்படின்னா நீயே இந்த படத்தை டைரக்ட் பண்ணிடு என்று அவரிடம் சொன்னார். அப்படித்தான் சாரதா படத்தின் இயக்குனர் ஆனார் KS கோபாலகிருஷ்ணன். தன்னுடைய முதல் படத்திலேயே முத்திரை பதித்த இயக்குனராக KS கோபாலகிருஷ்ணன் ஆனார் என்றால் அதுக்கு முக்கியமான காரணம் அவர்கிட்ட இருந்த திறமையும் உழைப்பும் அர்ப்பணிப்பும். எம்ஜிஆரோட ஒர்க் பண்ண மாதிரி சிவாஜியோட ஒரு படம் பண்ணீங்கல்ல? ஜெகநாதன் தான் டைரக்டர். சிவாஜி எனக்கு ஒரு தடவை தகராறு வந்துடுச்சு. ஆனால் முடிஞ்சு போய் டப்பிங் 8 மணிக்கெல்லாம் வந்துட்டார் சிவாஜி. டேக்கு இது பண்ணுன 1 more அப்படின்ட்டு. எம்ஜிஆர் மறைந்த போது எப்படி இருந்தது? ஐயோ சார். இத்துடன் இன்றைய இளம் நிகழ்ச்சி நிறைய பெறுகிறது. மற்றும் அடுத்த இளம் நிகழ்ச்சியிலே சந்திப்போம். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.